அனைவருக்கும் வணக்கம். ஏஜென்ட்ஸ் நீங்கள் யாருமே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் கொஞ்சம் இருங்க. நான் ஏன் பேசலை போகலன்னு சொல்லி எனக்கும் ஒரு சில வேலைலாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த வேலையை ஃபாலோ பண்ணிக்கின்னு மேனேஜர்ஸ் வச்சு ஒரு சில டேட்டாஸும் எடுத்துகிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் இன்னும் ஒரு 15ஆம் தேதி மேலே எல்லாமே வந்து ஸ்டார்ட் ஆகும். அது உண்டான வேலையும் நடந்துன்னு இருக்குது. நான் ஏன் வந்து பேசலை, எதுவுமே பதில் சொல்ல மாட்டேறீங்கன்னு சொல்லி கிடையாது. ஒரு வேலையை முடிச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்லலான்னு வெயிட் பண்ணிருக்கோம், சரிங்களா? அதனால் எதுவுமே பேச மாட்டேறாங்க. எப்போ தான் இதுக்கு முடிவு? இது மாதிரி ஒரு தப்பான ஒரு எண்ணம் டவுட்டு இது மாதிரி எதுவும் படாதீங்க. வேலை போயின்னு இருக்குது. முடிஞ்ச உடனே உங்களுக்கு உடனே எல்லாமே ரிசல்ட் கிடைக்கும், சரிங்களா? இன்னொரு 1 வீக்கில். அதே மாதிரி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஒன்று, தயவு செஞ்சு இந்த பிரான்ச்சில் வந்து எல்லாருமே மிங்கில் ஆகிருக்கீங்க. ஒரு பெரிய கஷ்டம் வருது என்னென்னா, இந்த டேட்டாஸ் ஃபாலோ பண்ணுறதும் சரி, எந்த ஒரு கொஷினுக்கு டவுட் பண்ணுறதும் சரி, அந்தந்த பிரான்ச்சோட ஏஜென்ட்டு நீங்கள் கேட்கலாம். ஒரே ஓனர் தான். ஆனால் டிஃப்ரெண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க பிரான்ச்சுக்கு. உங்கள் பிரான்ச்சோட கஸ்டமர் அந்தந்த மேனேஜருக்கு மட்டும் தான் தெரியும். தயவு செஞ்சு லெஃப்ட் ஆகிட்டு அந்தந்த பிரான்ச்சில் ரெக்வஸ்ட் கொடுங்க. எல்லோரும் நான் சேர்த்து விட சொல்கிறேன். ஏன்னா செய்யார் பிரான்ச்லையும் சரி, எல்லா பிரான்ச்லையும் சரி, ஒரே கஸ்டமர் வந்து எதுக்கு 4-5 பிரான்ச்சில் இருக்காங்கன்னு தெரில. ஒரே நியூஸ் தான் கொடுக்க போகும். அந்தந்த பிரான்ச்சோட கஸ்டமருக்கு அந்தந்த பிரான்ச்சோட நியூஸ் வந்தால் போதும். இது மாதிரி செப்பரேட்டாக எதுவுமே பண்ண முடியல. எல்லாமே மிங்கிலாக இருக்கிறதுனால தேவையில்லாத ஒரு மிஸ்யூஸ் கம்யூனிகேஷன்லாம் நிறைய ஆகுது. தயவு செஞ்சு நீங்கள் எந்த பிரான்ச்சில் காசு கட்டினீங்களோ ஒரு பிரான்ச்சாக ஃபாலோ பண்ணி அந்த பிரான்ச்சிலேருந்து இருங்க. தேவையில்லாத பிரான்ச்சில் இருந்தீங்கன்னா லெஃப்ட் ஆகிடுங்க. டேட்டாஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியல, மேனேஜர்ஸ் வச்சு கரெக்டாக பேச முடியல. எல்லா மேனேஜரும் சொல்கிறதும் அதே தான். நிறைய பேர் உள்ளே வந்து மிங்கிலாக இருக்கீங்க. நீங்கள் கரெக்டாக அந்தந்த பிரான்ச்சிலேருந்து லெஃப்ட் ஆகிட்டு உங்கள் பிரான்ச் எதுவோ அதில் போங்க, ரெக்வஸ்ட் கொடுங்க. அதில் வந்து எல்லோரையும் ஜாயின் பண்ண சொல்கிறோம். ஏன்னா இப்போ அது மாதிரி பண்ணிவிட்டு செக்ரேட் பண்ணால் ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணி டேட்டா எடுக்கலாம். எல்லாருமே வந்து உள்ளே மிங்கிலாக இருக்கீங்க. ஏன்னா ஒரு சில பிரான்ச்சில் வந்து பேச மாட்டேன்னு சொல்கிறாங்க. பேசலைன்னா அந்த பிரான்ச்சில் வேலை நடக்குதுன்னு அர்த்தம். சீரியஸாகவே வந்து ஒரு சில பிரான்ச்சில் வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதனால் அந்த பிரான்ச்சில் பேசுறதுக்கு ஆர்குமெண்ட்டே கிடையாது. நீங்கள் நிறைய பிரான்ச்சில் பாருங்கள், சைலண்ட்டாகவே இருப்பாங்க. வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வேலை ஸ்டார்ட் ஆகிற பிறகு அந்த ஏஜென்சி ஏன் பேச போகிறாங்க? ஒரு சில பிரான்ச்சில் வேலை முடிய போது இன்னும் ஒரு 1 வீக் மேக்ஸிமம் வேலை ஸ்டார்ட் ஆகிட்டு தான் இருக்குது, போயின்னு தான் இருக்குது. முடிச்சுட்டு சொன்னால் போதும். ஏன்னா சும்மாவே வந்து சொல்லியிருந்தால் வேஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து இல்லைன்னா லாஸ்ட் வீக்கே முடிக்க வேண்டியது. ஒரு 3 நாள் தொடர்ந்து என்கொயரி போட்டதுனால பண்ண முடியல. எதுவுமே மீட்டிங்கும் போட முடியல, நேரில் பேசவும் முடியல, டிலே ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு 1 வீக் பயப்படாமல் இருங்க. நம்ம பிரச்சனை நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். நீங்கள் தைரியமாக இருங்க. இப்போ அதுக்கோசம் தான் நான் இவ்வளோ தூரம் நான் கஷ்டப்பட்டு உங்களுக்கோசம் தான் நான் இருக்கேன். வெளியில் பேசின்னு எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம். நீங்களும் பயங்கரமாக கஷ்டப்பட்டு நல்லாவே தெரியும் இந்தளவுக்கு மன உளைச்சல் இருக்கீங்கன்னு சொல்லி. நைட்டில் தூங்காமல், சாப்பிட முடியாமல், பதில் சொல்ல முடியாமல், அசிங்கப்பட்டுங்கன்னு எல்லா வேதனையும் எனக்கு புரியாமலாம் கிடையாது. உண்டான ஸ்டெப்ஸ் போயின்னு இருக்குது. மேனேஜரும் பண்ணின்னு தான் இருக்காங்க. ஒரு சில ஏஜென்ட்ஸும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணின்னு தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் முடிஞ்சிட்டா இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸும் வந்து குரூப்பில் இதுக்கப்புறம் நடக்காது. வேலை பாட நம்ம வேலையில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். அதனால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிடணும், 1 வீக். அதுக்கப்புறம் எல்லாமே ப்ராசஸ் ஸ்பீடாக போயின்னு இருக்குது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். யாரும் வந்து நான் பேசலை, ஏன் இவர் வர பேசவே மாட்டுறாரு. அதே மாதிரி தேவையில்லாத வந்து ஏஜென்ட்ஸ் வந்து ரூமரை கிளப்பி விடாதீங்க. இது மற்ற ஏஜென்ட்ஸ்க்கு பாதிக்குது, கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி கன்ஃபியூஷன்ஸ் கொடுக்காதீங்க. அது மாதிரி ரூமர் க்ரியேட் ஆனாலே தேவையில்லாத வந்து ஒரு நல்லா போயின்னு இருக்கிற வழியை வந்து கெடுத்துட்டு ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கும். எல்லாமே வந்து ஸ்டாப் ஆகிட போகிறோம். நான் தனிப்பட்ட முறையில் எல்லா ஏஜென்ட்டுக்கும் தனிப்பட்ட முறையில் சொல்கிற ஒரே ஒரு அட்வைஸ், எல்லாம் நம்பிக்கையாக இருங்க. உங்கள் பணம் உங்கள்கிட்ட வந்து சேரும்.